ஹலோ கைஸ், பேங்கிள் சிட்டின்னு நம்ம ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கோம். யூடியூப்பில் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ இது. அதாவது சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ்லாம் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம சில்க் த்ரெட் பேங்கிள்ஸுக்கு இதுதான் முக்கியமான மெட்டீரியல். இது வந்துட்டு கடைகளில் கிடைக்கும். ஒரு பாக்ஸே ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்கும். இது வந்து சில்க் த்ரெட். நம்ம எந்த கடைகளில் கேட்டாலும் ஈஸியாக கிடைக்கும். இது வந்து 15 ரூபாலேருந்து 20 ரூபாய்க்குள்ளே வரும். நம்மளே கூட மேக் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக சுற்றி தான் நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கிது. இப்போது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரி மல்டி கலரில் நான் பண்ணியிருக்கேன். அதாவது இது பேர் குந்தன் ஸ்டோன். இதில் ஒவ்வொன்றா எல்லா கலர்லேயும் இருக்க மிக்ஸ் பண்ணி சின்ன சின்ன ஸ்டோன்ஸாக நடுவில் வச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். நூல் சுற்றுனது எதுலேயுமே தெரியாது. லாஸ்ட்டில் ஒட்டியிருக்கிறது எதுவுமே தெரியக்கூடாது. அங்கங்கே லைட்டாக அந்த வளையல் உள்ளுக்குள்ளே தெரியுதோ அது எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த பேங்கிள்ஸ் வந்துட்டு ஒரு கையில் போடுற மாதிரி தான் வந்திருக்கு. ஒரு ரெண்டுமே போட்டுட்டு இங்கே ஒரு கையில் கூட வாட்ச் கட்டிக்கலாம். இது எல்லா இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்துட்டு ஒரு கஸ்டமர் வந்து இந்த சிம்பிளாக எனக்கு வேணும், ஒரு கம்மி ப்ரைஸில் வேணும்னு சொல்லி கேட்டதுனால இந்த மாதிரி ஒரு பேங்கிள் பண்ணியிருக்கோம். இந்த வயலட் கலர் பேங்கிள்ஸில் வந்துட்டு நம்ம பெரிய குந்தன் ஸ்டோனதும் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறதும் அப்படியே ஒவ்வொன்றா ஒட்டியிருக்கேன். வேறு எதுவும் இதில் அதிகமாக ஒர்க் பண்ணல. இதுக்குள்ளேயும் பாருங்கள், நான் அந்த நூல் ஃபினிஷ் பண்ண இடம் எதுலையுமே நான் காட்டல. டெய்லி யூஸ் பண்ணுற சிம்பிள் பேங்கிள் இது. அடுத்து வந்து நம்ம இந்த மாதிரி 4 வளையல் இருக்குது. இது 4 கட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒயிட் ஸ்டோன் வச்சு பண்ணியிருக்கேன். உள்ளுக்குள்ளே வந்துட்டு அந்த கோல்டன் மாதிரி நம்ம எல்லா ட்ரெஸ்ஸுக்கு போடணும் அப்படின்றதுக்காக நான் கோல்டன் கலரில் போட்டிருக்கேன். இது பாருங்கள், 2 இந்த மாதிரி 2 கையிலையும் போட்டுக்கலாம். இதில் கோல்டன் த்ரெட்டை வச்சு ஃபுல்லாக சுற்றி அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணியிருக்கேங்க. ஒவ்வொரு ஸ்டோனாக இந்த மாதிரி கம் போட்டு ஒட்டி அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா நான் இது பண்ணியிருக்கேன். வேறு எதுவுமே பண்ணலை. சிம்பிள் பேங்கிள் தான் இது. அதுக்கப்புறம் பிங்க் கலரில் நான் வந்துட்டு மேலே வந்து ஒரு ஃப்ளவர் இருக்க மாதிரியும் கீழே வந்துட்டு ட்ரீ இந்த லீஃப் அந்த மாதிரி இருக்க மாதிரியும் நான் அந்த கான்செப்ட் வச்சு பண்ணியிருக்கேன். பிங்க் வித் க்ரீன் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நம்ம அந்த மாதிரி போட்டோன்னா வெறும் இது நல்லா இருக்காதுன்னு சொல்லி தான் கீழே வந்துட்டு சின்ன சின்ன ரவுண்ட் ஷேப்பில் நான் அந்த மாதிரி ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். இதுவும் சிம்பிளாக டெய்லியும் யூஸ் பண்ணிக்கலாம். அது போட்டோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரி நான் ஒயிட் முன்னவே காமிச்சேன். அந்த மாதிரி இது கோல்டன் கலரில். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும் பாருங்கள். ஆனால் உள்ளுக்குள்ளே நூல் வந்துட்டு கோல்டனே தான் கொடுத்துருக்கேன். நம்ம எந்த பேங்கிள்ஸாக இருந்தாலும் நம்மளுக்கு அதுக்கேற்ற நூல் கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கோல்டன் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. கோல்டன் வந்து எல்லாத்துக்குமே நம்மளுக்கு செட் ஆகும். அதனால் இது கூட நம்ம 2 வளையலாம் அந்த மாதிரி போட்டுக்கலாம். இன்னொரு கையில் நம்ம ப்ளைனாக கூட விட்டுக்கலாம். இல்லை அல்லது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாட்ச் கட்டிக்கலாம். உங்கள்கிட்ட இன்னொரு பேங்கிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி அடுத்தடுத்த பேங்கிள்ஸில் நம்ம மேட்ச் பண்ணி கூட போட்டுக்கலாம். இந்த காம்போ பாருங்கள், இது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. 2 கையில் வேணும்னு சொன்னாலும் 2 கையில் பண்ணி கொடுத்துருவோம். இது தனியாகவும் போடலாம், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே செட் பண்ணியும் போடலாம். இதுக்கு விட கோல்டனுக்கும் நல்லாயிருக்கு, இதுக்கும் நல்லாயிருக்கு. நான் போட்டு காட்டுறேன். இந்த மல்டி கலர்லேயே ஒரு செட் வேணும்னாலும் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எவ்வளோ வளையல் தேவைப்படுதோ அந்த மாதிரி சொன்னீங்கன்னா நம்ம அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவோம். இது எல்லாமே 2.6 சைஸில் தாங்க பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இன்னும் ஏதாவது டிசைன்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தொடர்ந்து வீடியோஸ் போடுறோம், வாட்ச் பண்ணுங்கள், ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள்.